ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறுன்ற ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த நெய்ச்சோறுன்ற வாசமும் டேஸ்ட்டும் ஒரு தடவை தெரிஞ்சிருந்தால் மறக்க முடியாது. இந்த மாதிரி நெய்ச்சோறு தயார் பண்ணியிருந்தால் எல்லாரும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த நெய்ச்சோறு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். எல்லாருக்கும் இது செய்யலாம். எப்படி செய்யலாம் இது நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 2 கிளாஸ் பஸ்மதி அரிசி தான் நான் தண்ணியில் நல்லா கழுகியதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்திருக்கு. 4 தடவை நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா தான் தண்ணியில் ஊற வச்சுருக்குது. உங்களுக்கு ஜீரகசாலா அரிசியும் இதுக்கு பதிலாக எடுக்கலாம். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் பஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கு. 15 நிமிஷம் நமக்கு இது ஊற வைக்கலாம். அந்த டைமில் 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போதும், அதிகமாக ஒன்றும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு தேவையான மசாலா பொருள்கள் எடுத்து வைக்கலாம். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. ஒரு அன்னாச்சி பூவிൻ്റെ பாதி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. இது ஒரு க்ரஷ் பண்ணியதுக்கப்புறமா அதிலேக்கு 2 பச்சை மிளகாயும் போட்டு அதையும் நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். இனி நெய்ச்சோறு செய்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு நெய் தான் ஊற்றியிருக்கு. இந்த சோறில் நெய் தான் அதிகமாக சேர்க்கணும். கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட நான் ஊற்றியிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்திൻ്റെ முக்கால்வாசியும் இதிலேக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஒரு பிஞ்சு உப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். பாருங்கள், இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிட்டு வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்போது நெய்யில் நின்று இது மாற்றி எடுத்து இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி வைக்கலாம். இனி கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி கிஸ்மிஸும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கிஸ்மிஸும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது நம்ம நெய்யிலேருந்து மாற்றியதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த மசாலா போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி மாற்றி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கணும். ஆனால் இந்த டைமில் பெரிய வெங்காயம் சேர்க்கறது நம்ம மறந்து போயிடுச்சு. ஆனால் அது பிரச்சனை இருக்காது, நமக்கு இடையிலே சேர்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி நான் வடிகட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்குது. இது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் மறந்து போய அந்த பெரிய வெங்காயம் இன்னொரு கடாயிலே போட்டு நெய் ஊற்றி வணக்கியதுக்கப்புறமா அரிசியிலே சேர்த்து இதே மாதிரி கலரி விட்டு வணக்கி எடுத்துகிட்டே இருக்குது. இனி 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் கொதிக்கிற தண்ணி தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். தேவையான உப்பு சேர்க்கலாம். அதே மாதிரி ஒரு லெமனிൻ്റെ பாதி புழிஞ்ச அந்த ஜூஸு கூட இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த லெமன் ஜூஸு சேர்க்கிறது அரிசி ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஹை ஃப்ளேமில் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இடையில இதே மாதிரி மூடி திறந்து ஒன்று கலரை விடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷம்தான் நான் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தது. கரெக்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இனி லேயர் பண்ணுறதுக்காக இதிலேருந்து பாதி ரைஸு மாற்றலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் போடலாம். அப்புறமா நம்ம எடுத்த ரைஸ் மறுபடியும் அதிலேக்கு போட்டு அதுக்கு மேலே கேஷ்யூ நட்டு, பெரிய வெங்காயம், கிஸ்மிஸ்ஸு, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறதுக்காக இதே மாதிரி தட்டிலேக்கு நமக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு ரெடி ஆகிருக்கு. இதனோட பெஸ்ட்டு காம்பினேஷன் நல்ல திக்கான கிரேவியில் செஞ்ச சிக்கன் கறி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.
தேங்க்யூ.